Hello everyone, welcome to NEET in 70 days challenge. நம்ம இருக்குது daily challenge day number 12. Day number 12. Okay, day number 12 வந்து என்னைக்குனா 6ஆம் தேதி. இன்னும் 59 நாட்கள் தான் இருக்குது. 2 மாசத்துக்கு விட கம்மியான நாட்கள் தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. So work energy power lecture 19 and lecture 20. நல்லா பாரு, vertical circular motion. ஓகேவா? இந்த 3 டைப் ஆஃப் சர்க்குலர் மோஷன் படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லெசன் என்னது? சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் போயிடும். ஸோ பவர், கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், இந்த வச்சு நிறைய ப்ராப்ளம்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. முன்னாடிலாம் நிறைய ப்ராப்ளம் கேட்டாங்க, இப்போ கேட்குறாங்களா இல்லையா? இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஒரு சரி அகைன் பார்த்தா என்னைக்கு ரெக்கார்ட் ஆகுது? 26ஆம் தேதி. இந்த வெள்ளை சட்டை ஒரே டிஷர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது எல்லா வீடியோ ஒரே நாளில் நான் ரெக்கார்ட் பண்ணது தான். ஓகே, ஸோ நான் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி 2ஆம் தேதிக்குள்ளேயே ஓகேவா இந்த PYQ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீடியோ கேட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் எத்தனை கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ண சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் 5 கொஸ்டின் பேப்பர் மட்டும் அனலைஸ் பண்ண சொல்கிறீங்களா, இல்லை எக்ஸ்ட்ரா வந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ண சொல்கிறீங்கன்னு தெரில. ஸோ நான் அதை வச்சு என்ன பண்ணிடுறேன்னா சாப்டர் வைஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? சாப்டர் வைஸ் ஒரு சாப்டரில் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல கேட்ட எத்தனை கொஸ்டின், சரியா? ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் மெயின் நீட்ல கேட்ட கொஸ்டின் மட்டும் வைங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் அந்த ரிப்பீட் வச்சது, இந்த ரீரிப்பீட் ஆனது ஒரிசாவை சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த மணிப்பூர்ல நடந்த நீட்டை சேர்த்துக்கோங்க, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க, ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 தனித்தனியாக சேர்த்துக்கோங்க அப்படிலாம் சொல்லியிருந்தீங்கன்னா நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகேவா? இந்நேரத்தில் அதை ப்ரொவைட் பண்ண ஸ்டார்ட்டும் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதோட வீடியோ சொல்யூஷனும் வந்துகிட்டு இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரப்போ வந்து ஒர்க் எனர்ஜி பவர் லெசன் வந்து நான் லாஸ்ட் 7 இயரில் என்னென்ன டாப்பிக்கில் வந்திருக்கு, 7 இல்லை 5 இயர்ஸில் ஓகேவா எவ்வளோ டாபிக்ஸ் வந்திருக்கு அது வந்து நான் கூடிய சீக்கிரம் வீடியோ போட்டிருப்பேன். ஓகேவா? கூடிய சீக்கிரம் போடுவேன், போட்டிருக்க மாட்டேன். இந்த லெசன் வரப்போ அது போட்டிருக்க மாட்டேன். இது 5ஆவது லெசன். ஸோ எனக்கு வந்து ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே இதோட இது வந்துடும். தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது நான் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டேன்னா இல்லையான்னு ஒரு தடவை சொல்லிடுங்க. ஓகே, ஸோ தெர்மோடைனமிக்ஸ் 2 and 3 ரிவர்சிபிள் அண்ட் இரிவர்சிபிள். ஸோ அகைன் கெமிஸ்ட்ரியில் தெர்மோடைனமிக்ஸ், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்க முக்கால்வாசி லெசன்ஸ்லாம் நீங்கள் எங்கன்னா ஆப்பில் ஆக்சஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சால் நல்லது. எங்களுக்கு ஒரு 1000 rupees பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் போக மிச்சம் ஒரு 600 ரூபா கிட்ட கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சு எங்களால் இன்னொரு சில ஒர்க்லாம் பண்ண முடியும். இல்லை சார் என்னால் அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு சில பேரால் காசு கொடுக்க முடியும், ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா அவங்கள்ட்ட இந்த ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் இருக்காது. ஸோ பேரண்ட்ஸ்ட்டை கேட்குறதுக்கும் சங்கடப்படுவாங்க. அப்படி 600 ரூபாலாம் என்கிட்ட இருக்குது சார், அது தாராளமாக உங்கள்கிட்ட கொடுக்கலாம். பட் கொடுக்க முடியாத சுச்சுவேஷனாலும் ப்ராப்ளம் கிடையாது, நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆப்பில் போய் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து ஹியூமன் ஃபிசியாலஜியில் எக்ஸ்பிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் இந்த டாபிக் இருக்குது, சரிங்களா? ஓகே, ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.